வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுதாம். 25 தொகுதியில் கேட்ட அன்புமணி பாண்டா போட்ட கண்டிஷனா பாமக யார் பக்கம்? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டோம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் பாமகவானது தந்தை மகன் உள்கட்சி விவகாரம் எல்லாம் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தான் கூறப்படுகிறதா. அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தான் இதற்கான பணிகளும் அனைத்து கட்சிகளுமே ஈடுபட்டு வருகிறது. திமுக தரப்பில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், மதிமுக, விசிக, இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள் என கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் திமுகவுக்கு பலமாக உள்ளதாக பார்க்கப்படுகிறதா. அந்த வகையில்தான் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றும் நோக்கில்தான் களமிறங்கியுள்ள அதிமுகவோ கூட்டணிகள் தற்சமயம் வரை பாஜக மட்டுமே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியாக கூட்டணி அமைந்துள்ளதா. அதாவது இந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை எல்லாம் உள்ளே கொண்டு வர தொடர்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். அவர்களெல்லாம் சேர்ந்தால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டணியாகத்தான் அமைய பட்சத்தில் பார்க்கப்படுகிறதா. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிய முதலே கூட்டணியில் கண்டிப்பாக பாமகவை கொண்டு வர தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடப்பாடியார் எடுத்து வருகிறார். ஆனால் ராமதாஸ் தலைமை, அன்புமணி தலைமை என பிளவுபட்டு இருக்கும் கட்சிதான் பாமக எந்த பக்கம் செல்வதென்றே குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறதாம். இந்த சூழலை தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் பாஜக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள பைஜெயந்த் பாண்டாவிடம் அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாராம். அப்போது அவர் கூறியாவது, அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக கண்டிப்பாக இடம்பெற வேண்டானால் நீங்கள் 25 சட்டசபை தொகுதிகளில் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாராம். மேலும் தேர்தல் முடிவு குறித்து பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறதாம். அன்புமணி 25 தொகுதிகள் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட பைஜெயந்த் பாண்டா ஒரு நிபந்தனையும் வைத்துள்ளாராம். அது என்னவென்றால், தற்போது பிளவுபட்டுள்ள பாமக ஒருங்கிணைந்த பாமகவா, அதாவது ராமதாஸ் ஆதரவுடன் கண்டிப்பாக கூட்டணிக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று கூறியுள்ளாராம். அந்த நிபந்தனை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் தான் கண்டிப்பாக அன்புமணி இந்த விவகாரத்தில் தனது தந்தை ராமதாஸை முரண்டாக கருத்துடன் இருப்பதாகவும் அவரை சமாதானப்படுத்தினால் தனக்கொன்று சிரமமில்லை என்று தெரிவித்தாராம். மேலும் பாண்டாவின் 99% பாமகவினர் தன் பக்கமே இருப்பதாகவும் 1% மட்டுமே ராமதாஸ் பக்கம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆனாலும் கூட பாண்டா ராமதாஸிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அன்புமணி கேட்ட ஒரு ராஜ்யசபா சீட் எம்பி பதவியும் கொடுப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமியோ தீர்மானிக்க முடியும் என்று பாண்டா திட்டவட்டமாக தெரிவித்தாராம். இதனையடுத்துதான் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள் பாமக மட்டுமின்றி தேமுதிக போன்ற தாவைக்கா போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது தாவைக்கா பாஜக இடம்பெற்றால் போதும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியானது கொஞ்சம் கண்டிப்பாக கூட்டணி வைக்க தயக்கம் காட்டி வருகிறதா. ஆனாலும் விஜய் கண்டிப்பாக கூட்டணிக்குள் கொண்டு வரும் நோக்கில் தான் எடப்பாடியார் அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்து வருகிறார். எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தாவேகா போக கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைந்து கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கண்டிப்பாக இருமுனை போட்டியாகத்தான் நிலவும் என்பதை எடப்பாடியார் கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்